இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் மனம் மாற்றம் பெற்று நல்வாழ்க்கை வாழ வேண்டுமென்று நற்செய்தியை அறிவித்தவரே, நீர் செய்த நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு கடவுள் நோவாவுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார் என்றும், நோவாவை காப்பாற்றிய இறைவன் நம்மையும் காப்பாற்றுகின்றார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், மனித இயல்பில் பிறந்த இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக கல்வாரி மலையில் உயிரை தியாகம் செய்து நம்மை மீட்டெடுத்தார் என்று விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு இவ்வாறு போதிக்கின்றார். காலம் நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் தனது இறை பணியை மக்களுக்கு செய்ததை பற்றி தெளிவுபடுத்துகிறது. மனமாற்றம் நம் அனைவருக்கும் தேவையான ஒன்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல மக்களை சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்ற வேண்டியதை மாற்றி நல்வாழ்க்கை அமைத்து கொடுத்தார். நாமும் இந்த தவக்காலத்தில் இருக்கின்ற நாட்களிலே நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் செய்த நல்ல செயல்களுக்காக நன்றி செலுத்தும் வேளையிலே அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை தவறாக பயன்படுத்திய தருணங்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இறைவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நாம் செய்த தவறுகளை உணர்ந்து மனமாற்றம் பெற்று மகிழ்ச்சியின் மக்களாக, ஆசீர்வாதத்தின் மக்களாக வாழ அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.